அதாவது 5 வருஷமா கப்பே அடிக்காத டீம் வந்து மும்பை. சரி ஓகே, என்ன 5 கப்பு அடிச்சிருக்கு, ஆனால் 5 வருஷமா கப் அடிக்கல. என்ன பண்ண இதெல்லாம் கேட்கணும்னு தலையெழுத்து சொல்லு. ஓகே, இந்த டீம்ல வந்து 16.50 கோடிக்கு ஒரு நபர் இருக்காரு. யார்? ரோஹித் சர்மான்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமா, அவரை வச்சுதான் 5 கப் ஜெயிச்சிருக்கோம். அவரை வச்சு 5 கப்பு ஜெயிச்சிருக்கோம். அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் ஒண்ணுமே பண்ணல. அதான் இங்க பிரச்சனை. அவர் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. அவர் ஒரு கேப்டனா லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் பண்றாரு. இதுவே ஒரு டீமுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அதாவது அவரை வச்சும் பேசுவோம், இப்ப இருக்கிற டீமையும் வச்சு கம்பேர் பண்ணி பேசலையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரு என்னன்ட்டு. சரி ஓகே, இப்போ நான் விடுங்க, 5 கப் அடிச்சாச்சு விட்டுருங்க. நம்ம இப்போ பேச போறது வந்து 2020க்கு அப்புறம் தான் பேச போறோம். ஓகே, 2020ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கடப்பாரனா கடப்பார ஒரிஜினல் கடப்பார பேட்டிங் டீம் இருந்துச்சு 2021ல. 20ல 21 அதே டீம் தான். 20ல சூப்பர் ஓகேவா. 21லயும் அதே ஸ்குவாட் தான். ஆமா. ஆனால் எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரோஹித் சர்மாட்ட இருந்தா பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 2020ல ரோஹித் சர்மாட்ட இருந்து ரன்னு வந்து ஒரு செகண்டரியாவோ தேர்டாவோ வந்து எனக்கு வந்து ரன் அதிகமா வரணும்னா அவசியம் கிடையாது. எனக்கு தேவை அந்த ஸ்பார்க் சொல்லலாம். ஆமா, வந்தியா 10 பால் 30 ரன் 40 ரன் அடிச்சா போனியா, அது வந்து ரோஹித் சர்மாட்ட பிடிச்சது. ஆனா அது 2021லயோ அதுக்கு முன்னாடியோ அந்த ஸ்பார்க் கிடையாது. அந்த ஸ்பார்க் வந்த டைமிங்கே லேட்டா தான் வந்துச்சு. அதான் சொல்ல வருது. 2020ல தலைவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு 128. ஓகே, 2021ல அதல பாதாளத்துக்கு 2021ல 124 போயிருச்சு. ஓகே, ஒரு ஃபார்ம் அவுட் பேட் சீசன் அவ்வளவுதான். சோ சிம்பிள். இன்னொன்னு சொல்லவா, 2021 லீடிங் ரன் சொல்றதே அவர்தான். அப்ப டீம் வந்து எந்த பிளேயருமே ஃபார்ம்ல இல்லைன்றத இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபார்ம்ல இல்ல, ஆனா 20ல கப் அடிச்ச டீம் என்ன டீம்? அதே டீம் தான். எல்லாத்துக்குமே ஒரு பேட் சீசன் ஒரு பேட் இயர் வரும். சோ ஒன்னும் பண்ண முடியாது. சரி ஓகே, அப்போ இந்த இதுல வந்து ரோஹித் சர்மா தப்பு இல்லைன்றீங்க. ரோஹித் சர்மா மேல அவரால் முடிஞ்ச எஃபர்ட் அவர் போட்டிருக்காரு. இப்போவும் நான் சொல்றேன், அவரால் முடிஞ்ச எஃபர்ட்டை எல்லா சீசன்லயும் எல்லா மேட்ச்லயும் போடக்கூடிய ஆளு தான். ஒரு 2 சீசனை தவிர்த்து அந்த 2 சீசன் நான் என்னன்னு அப்புறமா சொல்றேன். சரி ஓகே, இப்போ 2021 என் மேல முடிஞ்சு 22க்கு வர்றேன். 21 விட கேவலமான இயர் தான் 22 ரோஹித் சர்மாக்கு. அந்த மெகா ஆக்ஷன் நடந்த வருஷம் எது? 21க்கு அப்புறம் தான். 21க்கு அப்புறம். ஓகே, போலாம், பேசுங்க. 22ல நம்ம தலைவனோட ஸ்ட்ரைக் ரேட்டு 120. ஓகே, இதை விட ஒர்ஸ்ட் சொல்ல முடியாது. 21ல குறைஞ்சிச்சு. அதே நேரம் 22ல குறைஞ்சது. ஸ்ட்ரைக் ரேட் சொல்லிட்டேன், ஆவரேஜ் 19 தான். ஓகே, ஆவரேஜ் 19. ஓகே, 19 அவ்வளவுதான். சரி ஓகே, இதே நேரத்துல தான் நம்ம ரோஹித் சர்மாவுக்கு இந்தியன் கேப்டன்சி வாய்ப்பு வந்துச்சு. இந்தியன் கேப்டன்சிக்காண்டி டூரும் போனாங்க. அங்க போயிட்டு ஒரு விக்கெட் கூட எடுக்காம செமிஃபைனல்ல இங்கிலாந்து கூட தோத்துட்டு வந்தோம். ஓகே, அந்த செமிஃபைனல்ஸ்ல ஓகேவா. அப்ப தலைவர் முடிவு பண்ணான் அக்ரஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அங்க ஆரம்பிச்சது. இப்ப முன்னாடி சொன்ன பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். இப்ப கியர் மாத்துறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே, இப்ப வந்து ஒரு பெரிய அடி வாங்கியிருக்காரு. மும்பையிலே அடி வாங்கியிருக்காரு, இந்தியன் டீம்லயே அடி வாங்கியிருக்காரு. 23ல கொண்டு வர்றாரு. இப்போ 2023ல சரியான மாற்றம். 132 ஸ்ட்ரைக் ரேட் வந்தாரு, அடிச்சாரு, போனாரு, அவ்வளவுதான். அவருக்கான ஸ்கோரை அவர் பார்க்கவே இல்லை. சோ அவர் டீமுக்காக அடாப்ட் ஆயிட்டாரு. இந்த இடத்துல ஒரு பிளேயரா நம்ம பாராட்டலாம். இவ்வளவு நாள் சீசனுக்கு ஒரு 50 அடிச்சவர் 2023ல 2 50 அடிச்சார். ஆனா ஆவரேஜ் பிரச்சனை 20 தான். ஒரு மேட்சுக்கு 20 அடிச்சா எப்படி அந்த டீம் முன்னேறும்? ஓபனர் வச்சு சரி ஓகே, நீங்க சொல்றது மாதிரியே வச்சுக்கிறோம். அவரோட வேலை 20 ரன் அடிக்கிறார்ல, 20 ரன் எத்தனை பால் அடிக்கிறாரு? அடிக்கல, அதான கம்மியா தானே இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் பாரு, ஸ்ட்ரைக் ரேட்டும் கம்மியா இருக்கா. சரி ஓகே, அது ஒரு பேட் சீசன். போன சீசனை கம்பேர் பண்ணும்போது 23 நல்லதுன்னு சொல்லலாம். ஆமா, பட் அடுத்தடுத்து கம்பேர் பண்றப்போ அது குறையுது. அதாவது ஒரு சைட்ல 23ல ஒரு மாதிரி டீம் ஸ்ட்ராங்கா இல்ல. டீம் அவரை பாப்பாரா இல்ல பிளேயரா அவர் பாப்பாரா? சூப்பர், சொல்லு அடுத்து சொல்லு. என்ன அவ்வளவுதான், என்ன கதையா சொல்றாங்க? ஒரு பிளேயர், ஒரு பேட்ஸ்மேன் அவரால் எவ்வளவுதான் ஹேண்டில் பண்ண முடியும். ஓப்பனர் ஓகே, அடுத்து ஸ்கோரையும் அவர் தான் ஒரு மாதிரி டேக் ஆஃப் பண்ணி கொண்டு போகணும். லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட்டும் பண்ணணும். பின்னாடி பவுலிங் யூனிட்டுக்கு ஒரு ஸ்கோர் செட் பண்ணி தரணும். ஸோ இந்த ப்ரெஷர்ல இவரால் அந்த வருஷம் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. 5 வருஷம் என்ன பண்ணாரு? 5 வருஷம் என்ன படிச்சார்ல? 5 வருஷம் அப்ப ஏன் நல்லா தானே பண்ணியிருக்காரு. அப்ப நல்லா பண்ணவர் ஏன் பண்ணல? அதான் இங்க கேள்வி. அங்க வந்து ஒரு மாதிரி நல்ல டீம் இருந்துச்சு. இங்க என்ன நல்ல டீம் இருந்துச்சு சொல்லுப்பா. 23ல சொல்லுப்பா. 23 முடிச்சிட்டேனா? 23ல டீமை சொல்லுங்க. 23 டீம் தான் எல்லாம். அதான் சொல்ல வர்றேன். 23ல சொல்லியாச்சு, கேவலமா பண்ணியாச்சு.
அந்த 23ல கேவலமா பண்ணதுக்கு காரணம் ரோஹித் சர்மா கேப்டன்சின்னு நான் சொல்றேன். ஏன் என்ன சொல்ல வர்றீங்க? 22 ஆக்ஷன்லயே ரோஹித் சர்மா கேப்டன்சில லாஸ் ஆகிட்டாரு. ஆமா ஓகே, ஆக்ஷன்ல ஏன் லாஸ்? QDKவை எதுக்கு வெளியே அனுப்புனாரு? எத்தனை பேரை ரீடைன் பண்ண முடியும்? அதெல்லாம் இங்க முக்கியம் இல்ல, எடுத்திருக்கணுமா கூட. சரி, 21ல குவிண்டன் டிகாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருந்துச்சு? 21ல குவிண்டன் டிகாக் இருந்தா அதுக்கு மறுபடியும் குவிண்டன் டிகாக் என்னது? இப்போ ஓகே, ஒரு மாதிரி அடிபட்டுட்டோம், திருந்திதான் ஆகணும். இல்ல இன்னொன்னு இருப்பா. இப்போ குவிண்டன் டிகாக் எதுக்கு எடுத்தாங்கன்றதை விட இப்போ எந்த கீப்பர் வந்தாலும் எடுத்திருப்பாங்க. ஆக்சல்ல குவிண்டன் டிகாக்கோட பேர் வந்துச்சு ஒண்ணு. அதே மாதிரி எந்த டீம் பிரான்சைசிஸுமே குவிண்டன் டிகாக் போல. ஸோ ஈஸியான அமௌண்ட். இன்னொன்னு கரண்ட் ஃபார்ம்ல குவிண்டன் டிகாக் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாருன்றதுனால குவிண்டன் டிகாக்கு போனாரு. அடுத்து ஒருவேளை குவிண்டன் டிகாக்கு போயிருந்தாலும் அடுத்து பேரிஸ்டோ போயிருப்பாங்க. பேரிஸ்டோக்கு யாராச்சும் போயிருந்தாலும் இவர் ஃபினாலனா டிம் சைஃபோட்டா அதுல ஒரு ஆளுக்கு போயிருப்பாங்க. ஸோ ரிக்கல்டனா இவங்க ஃபுல்லா நம்பல, அதுக்கு பேக்கப்க்கு குவிண்டன் டிகாக் எடுத்தாங்க. அவ்வளவுதான். இப்போ எடுத்தது ரோஹித் சர்மா கிடையாதுன்னு நான் சொல்றேன். ஆமா, அதைத்தான் நான் சொல்லிட்டேன். இது ரோஹித் சர்மா இப்ப நான் பேசுறது 2022ல QDK வெளியே போனதுக்கு ரோஹித் சர்மா பிரஷர் கொடுக்கல. போல்ட் வெளியே போனாரு. ஏன் போல்ட்டை விடணும்? அதுக்கு பதிலா தான் ஆர்ச்சரை ஒரு மாதிரி கொண்டு வந்தாங்க. ஏன்னா போல்ட் பீக்ல 2 வருஷம் நல்லா பண்ணாரு. 2 வருஷம் பண்ணாரு. ஆனா 2 வருஷம் பண்ணதுல மும்பை பிச்சில் விளையாண்டது ரொம்ப கம்மி. மும்பை பிச்சில் இத்தனைக்கு விளையாடவே இல்லை. சரி, இப்போ இன்னொன்னு சொல்ல வரேன். போல்ட்டை வெளியே விட்டு தான் தலையிலேயே தன்னை அப்படியே மண்ண மாதிரி போட்டுக்கிறது. என்னது? ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ரோஹித் சர்மாக்கு லெஃப்ட் ஹேண்டருக்கும் ஆகவே ஆகாது, லெஃப்ட் ஹேண்ட் பவுலருக்கும் ஆகவே ஆகாது. ஆவரேஜ் 7 தான் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட மோஸ்ட் டக்கு இவர் தான். சரி, அதனாலயே சரி, அப்போ உனக்கு வீக்னஸ் இருக்கிற ஒரு பிளேயரை உன் டீம்ல நீ வச்சிருக்க, அவன் நீ வெளியே விடலாமா? சரி, ஓகே, விடக்கூடாது, நான் ஒத்துக்கிறேன். இந்த இடத்துல இப்போ ஒரு போல்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். போல்ட் கிட்டத்தட்ட 20ல இருந்து விளையாண்டுருக்காரு. 20, 21 விளையாண்டாரு. 22 விளையாடல. 2 வருஷம் ஒரு பவுலர் வச்சு ஒப்பேத்தியாச்சு. ஒரே மாதிரி பவுலிங்கை வச்சுட்டு கொண்டு வர்றதுக்கு அதை விட இன்னொரு புதுசா ட்ரை பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட் எல்லா கேப்டனுக்கும். ஆர்ச்சர் எங்க வந்தாரு? வரல. வருஷம் அவர் வரல. அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, மலிங்கா. ஓகே, மலிங்கானா என்ன வரும்? மலிங்கா என்ன ஞாபகம் வரும்? மும்பை. ஆமா, மிச்சல் ஜான்சன்னா இல்ல, ஞாபகம் வரல. மலிங்கா. ஓகே, மலிங்கானே வச்சுக்க. இப்போ நீங்க சொல்றத நான் அப்படியே வச்சுக்கிறேன். மலிங்காவை ஒரு பிளேயரா வச்சுக்கிடுவாங்க. வச்சுட்டு சுத்தி இருக்கிற பிளேயர்ஸை தான் மாத்திக்கிட்டு இருப்பாங்க. மெக்லனகன், மிச்சல் ஜான்சன், ட்ரெண்ட் போல்ட். இப்போ அதே மாதிரி தான் பும்ராவை வச்சுக்கிறாங்க. பும்ராவை சுத்தி எல்லா பிளேயர்ஸையும் டெஸ்ட் தான். அதாவது 2 வருஷம் இந்த பவுலர், அடுத்த 2 வருஷம் இந்த பவுலர் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் போறாங்களே தவிர்த்து மலிங்கா பும்ரா இந்த 2 தான் பாத்துக்கோங்க. நீங்க சொல்றது புரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, 2 வருஷம் ஒரு பிளேயர் நல்லா பண்ணியிருக்கான். அந்த பிளேயர் நல்ல ஃபார்ம்லயும் தான். ஓகே, அவங்க உங்க ஸ்குவாடுக்கு சூப்பராகவும் செட் ஆகும். அவன் வெளியே போனா உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரியும். இவ்வளவு உங்களுக்கு சாதகமா இருக்கிறப்ப அவரை ஏன் வெளியே அனுப்பியிருக்காரு? அதே மாதிரி மிச்சல் ஜான்சன், மெக்லனகனையும் தான் இறக்கி வெளியே அனுப்பியிருக்காங்கல்ல. அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இப்போ ஆனா அந்த எஃபெக்டிவ்னஸை விட அதிகமா பாதிச்சிருக்காரு போல்ட் கூட கண்டிப்பா பாதிச்சிருக்காரு. அந்த இடத்துல தப்பு. ஆனா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்துட்டு வந்தது ஆர்ச்சர். அந்த இடத்துல உண்மையிலே தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன்ப்பா. அவ்வளவுதான், ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. ரோஹித் சர்மா பண்ணது தப்பு. ரோஹித் சர்மா மட்டும் கிடையாது, மேனேஜ்மெண்ட்டையும் சொல்லணும். கேப்டன்சி. சரி, நான் பேசுறது கேப்டன்சி மட்டும் தான். மேனேஜ்மெண்ட் இனிமே தான் பேச போறேன். சரிப்பா, பேசுறேன். 2024ல இப்போ ஒத்துக்கிறேன், ரோஹித் சர்மா மட்டும் பிரச்சனை கிடையாது. ரோஹித் சர்மா இல்ல, டீமே பிரச்சனை. ரோஹித் சர்மா மட்டும் பிரச்சனை கிடையாது. ரோஹித் சர்மா கூட அந்த டீம் பிளேயர்ஸும் சரி, மேனேஜ்மெண்ட்டும் இப்பதான் பிரச்சனை. இந்த நேரத்துல ஹர்திக் உள்ள வந்தது, அதுவும் கேப்டனா உள்ள வந்தது. ஆமா, ஓகேவா? ஓகே, இப்போ ரோஹித் சர்மாக்கு கேப்டன்சி கிடையாது. ஆமா. ஸோ பெரிய ப்ரெஷர் கீழே இறக்கி வச்சுட்டாங்க. அதனால தலைவனோட ஸ்ட்ரைக் ரேட் 150 பறக்குது. பார்த்துக்கோங்க, ஒரு பிளேயர்கிட்ட கேப்டன்ஷிப்பை பிடுங்கினா ஸ்ட்ரைக் ரேட். இன்னொன்று, கேப்டனை பிடுங்கினால் மட்டும் கிடையாது, இந்தியன் டீம்ல அவர் கேப்டன்ஷிப் பண்ணலையும் கிட்டத்தட்ட இதே ஸ்ட்ரைக் ரேட்ல தான் விளாண்டுருக்காரு. அதே விஷயம்ல தான் இங்கேயும் விளாடுறாரு. போட்டாலே அடிக்கணும், எனக்கு தேவை ரன்னு கிடையாது. பால் கம்மியா இருக்கணும், ரன்னு கூட இருக்கணும். 50 எனக்கு தேவையில்ல, 100 எனக்கு தேவையில்லை. டீமுக்கு ஒரு அக்ரஷன் பேட்டிங்கை கொடுத்தோமா, அடுத்த வர்ற ஆள் அதை பிடிச்சி டேக் ஆஃப் ஆகி டீம் போயிடணும், ரன் வந்துடணும். இதுதான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்திருக்கு. இப்போ 2024ல சூப்பரான ஸ்ட்ரைக் ரேட் நான் சொல்லிட்டேன். ஆனால் 2026 விட 2024 இருந்த டீம் நல்ல டீம். ஆமா, இல்ல 2024 2026 டீமான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் நான் 2026 தான் சொல்லுவேன். போல்ட் இருக்காரு. போல்ட் எங்க ஃபார்ம்ல இல்லையே. ஃபார்ம்ல இல்ல, பட் போல்ட் இருந்தாரு. பேப்பர்ல பேர் இருந்து என்னடா முக்கியம், பெர்ஃபார்ம் பண்ணணும்டா. 2024 ஸ்குவாட்ல யார் யார் இருந்தா ஆக்சுவலா அதை சொல்லுங்க. ஸ்ட்ரீக் பவுலர்னா யாரு? பும்ரா இருந்தாரு. வேற
வேற யார் இருந்தா? வேற லெஃப்ட் ஹேண்டர் யார் இருந்தா? கண்டிப்பா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆர்ச்சர் இருந்தாரு. ஆர்ச்சர் விளையாடவே 24ல இல்ல, 24ல விளையாடவே இல்லைன்னு நான் சொல்றேன். சரி ஓகே. பட் அந்த 24ல ஒரு மாதிரி ஹர்திக் பாண்டியாவோட ப்ரெஷர்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதுவும் இதுவும் ஒரு மாதிரி கிளாஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல அது ஒன் ஃபேமிலின்றது பிரேக் ஆயிருச்சு. சரி ஓகே, நான் இப்போ அதான் இப்போ பேச வர்றேன். ஸோ ரோஹித் சர்மா வந்து ஒரு லாயல்ட்டியான ஆள்னு சொல்லலாம். ஆமா ஓகே. அது லாயல்ட்டின்றது ஒரு சைடு இருந்தாலும் இவங்களோட மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. நான் மேனேஜ்மெண்ட்டே பேசுறேன். நான் மேனேஜ்மெண்ட் நான் ரோஹித் சர்மா பேசி முடிச்சுக்கிறேன். ரோஹித் சர்மா வந்து ஒரு லாயல்ட்டியான ஆள், உண்மையா நேர்மையாக இருக்கிற ஆள், மும்பைக்காண்டி இருக்கிற ஆள். இன்னொன்று, ரோஹித் சர்மா பண்ண ஒரு சின்ன விஷயம் தப்புன்னு நான் சொல்றேன். என்னன்னா 5 வருஷம் கப்படிச்சாரு, கிட்டத்தட்ட 10-12 வருஷம் மேலேயே ரோஹித் சர்மா இருந்துட்டாரு. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சிக்கு உள்ள வர்றாரு. ரோஹித் சர்மா எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டலை. ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் தான் எதிர்ப்பு காட்டினாங்க. ஆனால் ஹர்திக் பாண்டியா உள்ள வர்றப்போ ஒரு சீனியர் பிளேயரா, 5 கப்பு அடிச்ச பிளேயரா என்னென்ன மாற்றங்கள் ஹர்திக் பாண்டியா செய்யலான்றத ரோஹித் சர்மா கொடுத்துருக்கணும்னு நான் சொல்றேன். அவர் கொடுத்திருப்பாருன்னு நான் சொல்றேன். இன்னொன்னு, நம்ம ஒரு ஆள் நம்மளை மதிக்கணும்னு ஒண்ணு இருக்கு. நம்மளா போய் நம்ம எவ்வளவு பேச முடியும்? இப்ப நீ உன்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்டான்னா நீ அவனுக்கு என்ன ஐடியானாலும் சொல்லலாம். அவன் நம்ம கேட்கவே இல்லை, அவன் கேட்டிருந்தான்னா நீ என்னன்னாலும் அந்த இடத்துல எதுக்கு விளையாடணும்? அந்த இடத்துல அப்ப நீங்க தானே சொன்னீங்க லாயல்ட்டி. இப்ப அதைத்தான் நான் மேனேஜ்மெண்ட் இருங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்ப நான் அதைத்தான் சொல்லுவாரு. மும்பை இந்தியன்ஸ் ஏற்கனவே ஒரு மாதிரி பிரேக் ஆயிருச்சு அந்த டைம்ல. ஹார்திக் பாண்டியா கேப்டன்சியில குடிச்சது அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிடிச்சி. இதுல இன்னும் ரோஹித் சர்மா விட்டுருந்தாங்கன்னா அவங்கள குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ரோஹித் சர்மா வேற வழியே இல்லாம ரோஹித் சர்மா தான் மும்பை இந்தியன்ஸ். நீங்க ஒரு ஆட் ஒன்று ஓடி இருக்கும், எல்லாரும் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் என்ன இது பண்ணுச்சுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ரோஹித் சர்மா மட்டும்தான் நான் மும்பையை ரீட்டைன் பண்ணேன்னு அந்த ஒரு ஆடுல ஒரு ஹிண்ட் இருந்திருக்கும். அது அவர் தெரிஞ்சு பண்ணாரா இல்ல எதுக்கு பண்ணாருன்னு தெரியல. பட் இதை கனெக்ட் பண்ணி பார்க்கல லாயல்ட்டின்றது உடஞ்சிருச்சு. நான் என்ன கேட்கறேன்னா, லாயல்ட்டி உடஞ்சிருச்சுன்றது வேற. ஆக்சுவலி ரோஹித்துக்கு அங்க மதிப்பு இல்ல. ஆமா, அவர் அந்த பிரஷரோட ஏன் விளையாடணும்? ஒருவேளை அவர் பிளேயராகவே விளையாடட்டும், வேற டீமுக்கு போய் விளையாண்டுருந்தா விட்டா தானே விளையாட முடியும். அதைத்தான் நான் இப்ப சொல்றேன். இப்போ நீங்க ஒரு இடத்துல கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கீங்க, அந்த கான்ட்ராக்ட்ல இருந்து நீ போடான்னு சொன்னாதான் போக முடியும். உனக்கு ஒரு மெகா ஆக்ஷன்ல வரும்போது 16 கோடி கொஞ்சம் ரீடைன் பண்றேன்னு சொல்றப்போ உன்கிட்ட கேட்பாங்க. கரெக்ட். நோ சொல்றதுக்கு என்ன? கேட்பாங்கன்றது வேற, கெஞ்சுறாங்கன்றது வேற. கண்டிப்பா கெஞ்சி இருப்பாங்க. அந்த இடத்துலதான் மும்பை இந்தியன்ஸோட இதே பிரேக் ஆயிடுச்சுல. அதான் நான் சொல்றேன், அவன் கெஞ்சினான்னு நீ விழுந்தது தப்பு. இப்போ உன்ட்ட ஒரு ரொம்ப, அதாவது இத்தனை வருஷமா உன்னை பில்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஏமாத்திட்டான்னு நான் சொல்லுவேன். வச்சுக்கலாம். அப்படிதான் ஏமாந்துட்டாரு ரோஹித் சர்மா. வச்சுட்டான். அதான் தப்பு. அண்ணாமலை படத்துல வர்ற தலைவர் தான் எங்கால தப்புதான்ப்பா. வேற என்ன? இப்போ நீ அதாவது நீ ஒரு வீடை செங்கலா கட்டியிருக்க. அந்த செங்கல்ல வந்து அந்த வீட்டுல வந்து நீ வேற ஒரு ஆளுக்காக கட்டியிருக்க. அந்த வீட்டுக்காரங்க வந்து நீ வேணாம், நீ போகாத, நீ இங்க இரு அப்படின்னு சொல்லி காலில் விழுகிறாங்க. அப்பனா என்ன பண்ண முடியும்? உனக்கு பிடிச்ச வீடை நீ கட்டியிருக்க, எப்படி போக முடியும்? சரி ஓகே. இப்போ 5 வருஷத்தை பத்தி பேசியாச்சு. 2025 என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நம்ம மும்பை எப்பயும் போல செமிஃபைனல்ஸ் வந்துச்சு. ஏதோ அன்பார்ச்சுனேட், அங்கிட்டு ஐயர்னு ஒரு பெரிய தலைக்கட்டு இருந்ததால பும்ராவே தூக்கி சாப்பிட்டு போயிட்டாரு. ஓகே. இப்போ அந்த இடத்துல ஆக்சுவலி 2025 ரோஹித் சர்மாவோட நல்ல சீசன் சொல்லலாம். ஏன்னா 24-25 நல்லா தான், நல்ல 24-25 நல்ல சீசன் தான். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டும் இருந்துச்சு, செஞ்சுரி ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு, செஞ்சுரி இருந்துச்சு, தேவையான இடத்துல ரன்னும் வந்துச்சு அந்த ஆளுங்க. ஓகே. இப்போ பிரச்சனை இன்னொரு இடத்துல நான் ஆக்சுவலி முன்னாடியே சொல்ல வேண்டியது, 2024 நம்மளால யாரு ரோஹித் சர்மா பண்ண பிரச்சனை, திலக் வர்மாவை வச்சுக்கிட்டு இஷான் கிஷானை எதுக்கு வெளியே விடணும்? திலக் வர்மாவை வச்சுக்கிட்டு இஷான் கிஷானை ஏன் வெளியே விடணும்? நிதிஷ் ராணா இருக்கையில நிதிஷ் ராணா மும்பை இந்தியன்ஸுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா நிதிஷ் ராணா விட்டுட்டு தான் இஷான் கிஷானை கொண்டு வந்தாங்க. இஷான் கிஷன், நிதிஷ் ராணா ஒரு மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி பிளேயர்ஸ் தான். ஓகேவா? இஷான் கிஷனை விட்டது பெரிய தப்பு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா திலக் வர்மா ஒரு மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர் தான். இப்போ நான் வந்து ஸ்டாட்ஸ் வைஸா வந்துடுறேன். இஷான் கிஷன் தான். நிதிஷ் ராணா இஷான் கிஷனை பார்க்கும்போது இஷான் கிஷனுக்கு குறைஞ்சது 140+ ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க. அப்போ இஷான் கிஷனை நீ உள்ள கொண்டு வந்த. இப்போ நிதிஷ் ராணா தள்ளி விட்டுட்டு திலக் வர்மாவை உள்ள கொண்டு வர. திலக் வர்மா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி 132 தான் வச்சிருக்காரு. ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டே அவ்வளவுதான் வச்சிருக்காரு கூட்டி கழிச்சு பார்த்தா. அப்போ நீ எதுக்கு இஷான் கிஷனை வெளியிடணும்? இஷான் கிஷனை வெளியிட்ட காரணம் என்ன? 21, 22 வெளியிட்டதுல 24 தான் வெளியிட்டாங்க. கரெக்டா? 24 தான் வெளியே போனாரு. ஆக்சுவலி 24 வந்து அவர் ரொம்ப லோவா பண்ணியிருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு சீசன்ல அவங்களுக்கு டேக் ஆஃப் ஆகலைன்னா அந்த பிளேயர்ல ரிலீஸ் பண்ணி தான் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்ல எடுத்ததுதான். இன்னொன்னு இருப்பா நான் சொல்லி முடிச்சு, சரி ரிலீஸ் பண்ணிட்டேன். ஏடா ரிலீஸ் பண்ணி நல்ல பிளேயர் எடுத்தா பரவாயில்ல, ரிலீஸ் பண்ண பிளேயர் மாதிரி எடுத்திருந்தேன்னா. திலக் வர்மா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக்கை மாத்துறாருன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஸ்ட்ரைக்கை மாத்துறது உங்களுக்கு விளையாண்டதுக்கு அப்புறம் தெரியுமா, விளையாடுறதுக்கு முன்னாடி தெரியுமா?
விளையாண்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ நம்ம மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிறோம். எடுத்த எல்லா பிளேயர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு தெரியும். எடுத்த நல்ல பிளேயர்ஸ் இப்போ ஒன்றும் நான் டிம் டேவிட் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் டிம் டேவிட் எடுத்தோம். டிம் டேவிட்டை எடுத்து விளையாட வச்சோம். ஓரளவுக்கு நல்லா பண்ணாரு. அவரை ரிலீஸ் பண்ணோம். கரெக்டாக மாட்டிக்கிட்டேன். கேளு, இசான் கிசான் நல்லா பண்ணியிருக்காரு. திலகர்மா பண்ணாதான் தெரியும்ட. ஆல்ரெடி நல்லா பண்ணால நீ ஒரு வருஷம் நல்லா பண்ணல வெளியே அனுப்பிட்டா சரி ஓகே நான் விட்டுட்டேன். திலகர்மா முடிஞ்சு வந்துட்டாரு, இப்போ விளையாண்டுகிட்டு இருக்காரு. ஓகே, இசான் கிசான் வெளியே போய் பொழந்துகிட்டு இருக்காரு. ஓகே, போனதுனாலதான் பொழந்துகிட்டு இருக்காரு. அவர் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா இசான் கிசானா கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன், அஸ் அ கேப்டனா ரோஹித் சர்மா முன்னின்று அதை தடுக்கல. அதான்ப்பா இப்ப நான் அதைத்தான் சொல்றேன். இப்போ ஒரு பிளேயரை விட்டாதான் அடுத்த பிளேயரோடது என்னன்னு தெரியும். நான் இப்போ அதைத்தான் சொல்றேன். இப்போ நீங்க ஹர்திக் பாண்டியா உங்களுக்கு நல்லா பண்ணாரு, அது எதனால விளையாட வச்சதுனாலதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஹர்திக் பாண்டியா இப்போ விட்டுருந்தா மேபி ஒருவேளை வெளி டீம்ல போய் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். என்ன சொல்றேன்னா ஆல்ரெடி இசான் கிசான் பண்ணிட்டு தான் பண்ணிட்டாரு. பட் அந்த ஒரு பேட் சீசன் ஆயிருச்சுல, பேட் ஃபார்ம் ஆயிருச்சுல. அப்போ ஒரு பேக்கப் ஆயிருக்கணும், பேக்கப் பண்ணிருக்கணும். நான் ஒத்துக்கிறேன். நீங்க ரோஹித் சர்மா விட சொல்றீங்க. ரோஹித் சர்மா 5 கப் அடிச்சவர். அவரை வச்சுதான் மும்பை இந்தியன்ஸ் இவ்வளவு பெரிய நேமா இருக்கு. ஃபர்ஸ்ட் சச்சின்னா அடுத்த ரோஹித் சர்மா மட்டும் தான். இப்போ நான் என்ன சொல்லுவேன், நீ ரோஹித் சர்மா தான், அதாவது ரோஹித் சர்மா என்ன பண்ணிருக்கோம்னா நல்லா பண்ணாலும் ஒரு சீசன் பேட் சீசன் லெட்ஸ் பேக்கப் பண்ணிருக்கோம். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா முடிஞ்சு ஓகே. நம்ம இசான் கிசானை விட்டுருங்க, ரொம்ப நேரம் பேசிட்டோம். பிரவீஸுக்கு வருவோம். பிரவீஸ் இப்போ சிஎஸ்கேல நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காலையும் நல்லா விளையாண்டு. ஐயா நீங்க சொல்றது புரியுதுப்பா. அந்த ஜெம்மை கண்டுபிடிச்சது யாரு? நாங்க தான். நான் இன்னொன்னு சொல்லவா, ரோஹித் சர்மான்றத விட மும்பை தான் கண்டுபிடிச்சிச்சு. அதான் நான் இன்னொன்னு சொல்லவா, அதாவது ஸ்டப்ஸ், டிம் டேவிட், ரொமாரியோ ஷெஃபர்டு, பேட் கமின்ஸ், இன்னும் பிரவீஸ், இன்னும் கிட்டத்தட்ட நிறைய பிளேயர்ஸ் வந்து மும்பையில தான் ஃபர்ஸ்ட் டெபியூட் பண்ணாங்க. சரியா? அந்த எல்லா பிளேயர்ஸுமே மேக்சிமம் மும்பையில வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. மும்பை எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் இவங்க கையில இருந்து இவங்க சைட்ல இருந்து வரல. அதனால இவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் எல்லாருமே வேற ஒரு பிரான்ச்சைசிஸ்ல போய் மிரட்டுறாங்க. அந்த மிரட்டுறது இங்க மும்பையிலே பண்ணி இருந்தால் பண்ணி இருக்காங்க தான் நான் சொல்றேன். எங்க டிம் டேவிட் எங்க பண்ணாரு, நான் எடுத்து வச்சிருக்கேன். இசான் கிசான் வந்து வெளியே போறப்ப 145 இசான் கிசான முடிஞ்சா, நம்ம பிரவீஸ் வெளியே போறப்போ ஸ்ட்ரைக் ரேட்டு 150. பிரவீஸ் விளையாண்டது மும்பையில மொத்தமே கம்மியான மேட்சஸ் தான், கம்பேர் பண்ணல. இன்னொன்னு பிரவீஸ் இன்னொன்னு பிரவீஸை வந்து சூரியகுமார் யாதவுக்கு அந்த 2 பேரும் ஈக்குவலா கொண்டு வரணும்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பிரவீஸை எடுத்தாங்க. பிரவீஸ் வந்து ஒரு பவர் ஹிட்டர், ஒத்துக்கலாம். ஆனா மும்பையில இருக்கையில அவர் விளையாண்ட மேட்சஸும் கம்மி. விளையாண்ட மேட்சஸும் கம்மி, அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கம்மி. அப்ப நீ என்ன பண்ணி இருக்கணும், உட்கார வச்சு அவன் சவுத் ஆப்பிரிக்கா போய் விளையாடுவான், அடுத்த ஒரு சீசன் இங்கே கொண்டு வந்து விளையாடலாம்னு யோசிச்சிருக்கணும். பண்ணல, முடிஞ்சு. டிம் டேவிட் ஆக்சுவலி சிங்கப்பூர்காரன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு மாறினாரு. அந்த மனுஷன் வந்து டிம் டேவிட் வந்து பொலாட்டுக்கு ரீப்ளேஸ் மாதிரி கொண்டு வர முடியாது. 7 மேட்ச், ஆமா 200 சைக்கிள் அடிச்சிருக்கான், எல்லாமே ஃபுல் டாஸ் பால். நான் இப்பவும் சொல்றேன், இருப்பா நான் இப்பவும் என்ன சொல்றேன், நீங்க டிம் டேவிட் இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றத வச்சு மட்டும் தான் பேசுறீங்க. இப்ப பெர்ஃபார்ம் பண்ண சொல்லவே இல்லடா. மும்பைல பெர்ஃபார்ம் பண்ணது மேக்ஸிமம் அவர் அடிச்ச எல்லா பாலுமே எப்படி சொல்ற ஒரு மாதிரி லூஸ் பாலா தான் இருக்கும். மேட்ச் அவரால் ஃபினிஷ் பண்ண முடியல. அதான் மேட்ச் அவரால் ஃபினிஷ் பண்ண முடியல. நான் 3 பேரை நான் ஏன் வெளியே அனுப்புறேன்னு கேட்கல. 3 பேர்ல ஒரு ஆளாச்சும் உள்ள வச்சிருக்கலாம். இப்போ யார் உள்ள வைக்க சொல்றீங்க? இசான் கிசானை தவிர்த்து இசான் கிசானை வெளியே விட்டாச்சு. ஆமா, ஸ்டப்ஸ் வெளியே விட்டாச்சு. ஸ்டப்ஸ் இன்னும் விளையாடவே இல்லை, மும்பைல விளையாடவே இல்லை, இருந்தாரு, விட்டாச்சு. 2 மேட்ச் விட்டாச்சு. ஆமா, டிம் டேவிட்டை விட்டாச்சு. ஆமா, ரொமாரியோ ஷெஃபர்டு நான் சேர்க்க மாட்டேன். சரி வச்சுக்கோங்க, சேர்க்காங்க. இத்தனை பேரை விட்டுட்டேன். இப்போ இருங்க, இதுல இன்னொன்னு மும்பையோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்கு. ஓப்பனிங்ல ஒரு விக்கெட் கீப்பர், ஃபாரின் விக்கெட் கீப்பர் எடுத்துருவாங்க. 2வது ஃபாரினர் ஒரு இவர் எடுத்துருவாங்க, ஒரு ஃபினிஷர் ரேஞ்சுக்கு எடுத்துருவாங்க. ரெண்டு ஃபாரினர். இதுதான் அவங்களோட மைண்ட் செட்ல அவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸா இருக்கும். அந்த இடத்துல நீங்க பிரவீஸ் எப்படி கொண்டு வர முடியும்? இப்போ வரைக்கும் நீங்க நடந்த எல்லா ஐபிஎல்ல வின்னிங், அதாவது ஜெயிச்ச மேட்சஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஜெயிச்ச சீசன் ஒன்று சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ வந்து குரூம் பண்ணியிருந்தனா கம்மியான பிரைஸ்லயே உனக்கு நல்ல குரூம் பண்றது கரெக்ட் தான். குரூம் பண்றதுக்கான டைமோ ப்ரெஷரோ இங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து வரணும்ல. ப்ரெஷர் தானே அதிகமா வருது. அந்த ப்ரெஷரை ஏன் ஹேண்டில் பண்ணல? கொடுக்கணும்ல, கொஞ்சமாச்சும் டைம் கொடுக்கணும்ல ரோஹித் சர்மாக்காக. அவர் இப்போ 2020 கப் அடிச்சாரு, 21 விட்டாரு, 22 ஜெயிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா 2022 ஒரு மாதிரி ஒஸ்ட் சீசனா போயிடுச்சு. 2 சீசன் இப்படி ஆனோடனே 3வது சீசன்ல வந்து அவங்க புதுசா ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ஒரு மாதிரி புதுசா இறங்கிட்டாங்க. வேற என்ன பண்ண அந்த இடத்துல? மேனேஜ்மெண்ட் தானே இந்த இடத்துல தப்பு. சரி ஓகே, இப்போ இப்படி வா, கேப்டன்சி எல்லாம் முடிஞ்சு,
ஓகே, பிரச்சனை இருக்கு. நம்ம அவர் வந்து என்ன சொல்றது, அவர் வந்து உண்மையா சொல்ல போனோம்னா அவரு பேசியிருக்கணும். 1 2 பேசியிருந்தாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் பேசி இருக்கணும். ஒரு பிளேயர் தடுத்திருக்கணும், அவ்வளவுதான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பிளேயர். எந்த வருஷத்துக்கு? அவ்வளவு இந்த 3 பேர் போனா இல்ல 4 பேரு இல்ல, எந்த வருஷத்துல? 24 வெளியே போனா எத்தனை பேரு? ஒரு பிளேயர் தடுத்திருந்தா போதும். 24 கேப்டன் யாரு? மாறினதான் ஹர்திக் பாண்டியா. அது வரைக்கும் யாரு? அது வரைக்கும் ரோஹித் சர்மா. மாறுறதுக்கு முன்னாடியே ஹர்திக் பாண்டியா டீல் பேசியிருப்பாங்க. அதை தானே நானும் சொல்றேன். ஒரு 5 கப் அடிச்ச பிளேயரா ஏதாச்சும் ஒரு வார்த்தை விட்டு தம்பி. நான் இப்பவும் சொல்றேன், மேனேஜ்மெண்ட் சைட்ல ரோஹித் சர்மாவுக்கு கொடுத்த பிரஷர். நீ மறுபடியும் அதான் வர்ற. ஆமா, மேனேஜ்மெண்ட் வர்ற. அந்த மேனேஜ்மெண்ட் சரியில்லை, நீ வெளியே போயிருக்கணும். அதுதான் லாயல்ட்டி. நீங்க தானே சொன்னீங்க லாயல்ட்டி. லாயல்ட்டி இல்லையே. நீ எவ்வளவுனா அடி, நான் உட்காந்துருப்பேன். அந்த மாதிரில இருக்குது. நம்ம கட்டின வீட்டுல நம்ம இருக்கணுமா இருக்க கூடாதா? அவ்வளவுதான் என்னோட கேள்வி. ரோஹித் சர்மா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் திருப்பி சொல்றேன், ரோஹித் சர்மா மும்பை விட்டு போனாங்கன்னா மும்பை அதோட செத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. குழி தோண்டி புதைச்சு ஆகட்டும்ன்றது கரெக்ட். ஆனா பேசுறது ரோஹித் சர்மா பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க ரோஹித் சர்மா பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்க. ஒரு மேனேஜ்மெண்டா யோசிக்கணும். இந்த இடத்துல ஒரு டீமா ஒரு மாதிரி பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து சச்சினுக்கு அப்புறம் யாரை வச்சு அந்த மாதிரி கொண்டு வர்றதுன்னு யோசிச்சப்போ ரோஹித் சர்மா வந்தாரு, கப் அடிச்சு கொடுத்தாரு. அது வந்து ஒரு மாதிரி நல்ல பெரிய பிரான்சைஸா இருக்கிறது இப்பவும் இருந்துகிட்டு இருக்கு. ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் ஆக்குனதுக்கே அவங்க கொந்தளிச்சு புதைச்சிட்டாங்க. அதோட இப்ப ரோஹித் சர்மாவை இவங்க விட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன், கண்டிப்பா செத்துருச்சு மும்பை இந்தியன்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ லாஸ்ட் இதோட முடிய போகுது. ரோஹித் சர்மா மேல 1000 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதெல்லாம் அவர் நிவர்த்தி பண்ணியிருக்கலாம், பட் பண்ணல. அவர் அவர் வெளிய பிரான்சைஸ்ல இப்போ ஒரு அவரோட இன்னொரு இன்டர்வியூல அவர் சொல்லியிருப்பாரு, மும்பை தவிர்த்து எங்க விளையாடணும்னு ஆசைப்பட்டது. அவர் கேகேஆருக்கு போய் விளையாடணும்னு அவரே சொல்லியிருப்பார். அவர் அந்த கேகேஆர்ல போய் விளையாண்டிருந்தால் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதிலே தேவையில்லை. நீங்க கேள்வியே இருந்தான் எதிர்பார்த்தேன். ஆமா, எஸ், எனக்கு ரோஹித் சர்மா வெளியே போகணும். வெளியே விட மாட்டாங்க. இப்ப போலார்டு வெளியே போனாரு, போலார்டு ரிட்டையர் ஆனார். இருங்க போலார்டு ரிட்டையர் ஆனாரு, ரசல் ரிட்டையர் ஆனாரு. இந்த 2 பேர் நினைச்சா வேற பிரான்சைசஸ்ல விளையாட முடியும். விளையாடுறாங்களா? அதான் அந்த லாயல்ட்டின்றது. டேய், இங்க லாயல்ட்டி முக்கியம் இல்லடா, லாயல்ட்டி துரோகம் நடந்திருக்குடா. கரெக்ட். அப்புறம் ஏன் போலார்டு மறுபடியும் இங்கே வந்து கோச் ஆனாரு? அதாவது போலார்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வேற. போலார்ட் கேப்டன் கிடையாது. போலார்ட் இத்தனை பேரை மேனேஜ் பண்ணல. ரோஹித் சர்மா கரெக்ட். இப்ப நீ வந்து பிளேயரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுற, மேனேஜ்மெண்ட்டே யோசிக்கணுமா இல்லையா? எதுக்கு இந்த வீடியோ ரோஹித் சர்மா ஓடுறா? மேனேஜ்மெண்ட் ரோஹித் சர்மாவை ரோஹித் சர்மாவை ட்ரீட் பண்றது, வழி நடத்துறது மேனேஜ்மெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. டேய், உனக்கு ஓனர் சம்பளம் கொடுக்குறாருன்னா சம்பளம் கொடுத்தாருன்னா நீ எவ்வளவு வேணா அடிச்சாலும் அடி வாங்கிட்டு இருக்கா ரோஹித் சர்மா? அடி வாங்க முடியாது, வேற வழி இல்ல. அப்ப வெளியே போ. வெளியே போறது வேற, விட மாட்டாங்கன்றது வேற. இப்ப நான் ஓபனா சொல்லவா, ரிட்டையர்மெண்ட்ல 2 ரிட்டையர்மெண்ட் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் வச்சு சொல்றேன். இன்னும் 60 வயசு ஆனா ரிட்டையர் ஆகுறது. இன்னொரு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் சொல்லுவாங்க. இல்ல ரோஹித் சர்மா என்ன பண்ணுவாருன்னா, பொலார்டு என்ன பண்ணாரோ அதே மாதிரிதான் பண்ணுவாரு. வேற பிரான்சைஸ்ல கண்டிப்பா ரோஹித் சர்மா விளையாடவும் முடியாது, விளையாட விடவும் மாட்டாங்க, விளையாடுறத நம்மளால பார்க்கவும் முடியாது. இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா. அப்ப அது வரைக்கும் ஓப்பனிங்ல இன்னொன்னு சொல்லிக்கிறேன், ஓப்பனிங்ல ரன் வரது கஷ்டம். ஆமா, ரோஹித் சர்மா ஓப்பனிங்ல வரைக்கும் ஓப்பனிங்ல ரன் வரது கஷ்டம். ப்ரெஷர் இருக்கு ரோஹித் சர்மாக்கு, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரோஹித் சர்மா வெளியே உட்கார வச்சிட்டாங்கன்னு கொந்தளிக்க கூடாது. கொந்தளிப்பாயெல்லாம் மாட்டாங்களா? நீயே சொல்லு. அப்ப வெளியே போ. நீயே சொல்லு. வெளியே போன்னு வேணாம், நீ சொல்லுப்பா. ரோஹித் சர்மா ஃபேனா இருந்தா, நான் பெரிய ரோஹித் சர்மா ஃபேன், நானா இருந்தா ரோஹித் சர்மா வெளியே போன்னு தான் சொல்லுவேன். ஆனா மேனேஜ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு, நான் மேனேஜ்மெண்ட்டை பார்க்க மாட்டேன். அவ்வளவுதான். போ. ரோஹித் சர்மா போகணுமா வேணாம்?